நடிகை கொடுத்த புகாரில் சிக்கியிருக்கும் சீமான் வீட்டிற்கு சென்ற இன்ஸ்பெக்டருக்கும் அங்கிருந்த காவலாளிக்கும் மோதல் ஏற்பட்ட சம்பவம் தான் தற்போது தமிழ்நாட்டில் ஹாட் டாபிக்காக இருந்து வருகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இன்ஸ்பெக்டர் பெயர் பிரவீன். இவருக்கும் சீமானுக்கும் இடையே தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கிறது. அது என்ன கணக்கு என்பதை புரிந்து கொள்ள நாம் வரலாற்றை சிறிது புரட்ட வேண்டும். 1991ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் நடத்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் சிக்கி உயிரிழந்தார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் ராஜீவ்காந்தியின் பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்ட காவலர்கள் என 17 பேரின் உடல்கள் இரத்த வெள்ளத்தின் நடுவே கிடந்தன. இவர்களில் ஒருவர்தான் ராஜீவ்காந்தியின் பாதுகாப்புக்கு சென்றிருந்த இன்ஸ்பெக்டர் ராஜகுரு. அந்த ராஜகுருவுக்கு அப்போது 16 வயதில் ஒரு மகன் இறந்துள்ளார். இந்த ராஜகுருவை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு கதையை தொடர்ந்து கேளுங்கள். ராஜீவ்காந்தியுடன் சேர்ந்து 17 உயிர்கள் பறிபோன இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அது அந்த குடும்பத்தினரின் மனதில் ஆறாத வடுவை ஏற்படுத்தியது. இதன் பிறகு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிலர் கைதானது, சிலர் விடுதலையானது எல்லாம் வேறு கதை. ஆனால் இதை பற்றி 2019ஆம் ஆண்டில் விக்கிரவாண்டியில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், காந்தியை கொலை செய்தது கோட்சே, அவரை கொலை செய்தது சரிதான் என ஒரு கூட்டத்தினர் பேசுவது போன்றதுதான் ராஜீவ்காந்தியை கொலை செய்த விவகாரமும் என்று சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியிருந்தார். ராஜீவ்காந்தி கொலை சம்பவம் அரங்கேறி 34 ஆண்டுகள் கழிந்திருக்கும் நிலையில் தற்போது நடிகை அளித்த புகாரில் சட்டத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறார் சீமான். இந்த கேஸின் விசாரணைக்காக இவர் ஆஜராக தவறியதால் நீலாங்கரையில் உள்ள இவரது வீட்டில் மீண்டும் போலீசார் சம்மனை ஒட்டியுள்ளனர். ஆனால் சீமான் வீட்டில் இருந்த பணியாளர் சுபாகர் என்பவரோ கதவில் ஒட்டப்பட்டிருந்த சம்மனை சீமானின் மனைவியிடம் தெரிவித்துவிட்டு கிழித்துள்ளார். சம்மன் கிழிக்கப்பட்ட தகவல் அறிந்து நீலாங்கரை காவல் ஆய்வாளர் விசாரணைக்கு வந்த நிலையில் அவரை வீட்டின் உள்ளே விட அனுமதி மறுத்து வீட்டின் காவலாளியான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அமல்ராஜ் தடுத்ததால் போலீசார் அவரை தள்ளிக்கொண்டு சென்றனர். காவலாளியும் போலீசாரும் மல்லு கட்டியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதையடுத்து காவலாளியை குண்டுகட்டாக தூக்கி ஜீப்பில் ஏற்றினர். மேலும் அவரிடம் இருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் சீமான் வீட்டில் சம்பவம் செய்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் குறித்து விசாரித்த போதுதான் முக்கியமான ஒரு தகவல் கிடைத்தது. அதாவது ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தில் இறந்த பாதுகாப்பு போலீஸ் குழுவில் இருந்த ராஜகுருவின் 16 வயது மகன்தான் தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் பணிபுரியும் இந்த பிரவீன் ராஜேஷ். இவர்தான் தற்போது 34 ஆண்டுகள் கழித்து ராஜீவ்காந்தி கொலையை சரி என பேசிய சீமான் வீட்டில் சம்பவம் செய்திருக்கிறார். விதி வலியது என்பார்கள். ஆனால் சீமான் விவகாரத்தில் விதி எவ்வளவு வலியது என்பதை நம்மால் உணர முடிகிறது என்று தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.